வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12ஆம் தேதி 7வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்துவதும் சந்தோஷமாக சென்று விட்டு வருவதும் மனதில் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலம் சந்தோஷம், எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிகள் டக்கு டக்குன்று கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் முக்கியம் என்பதை ரிஷபம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகள் மன அழுத்தம் மிக கவனம். சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களிலும் வித்தைகள் கூடாது. பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக இழந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலில் இருக்கிறவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்குறதும் வாகனங்களில் அதிகமான நன்மையும் சந்தோஷத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசி நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கோபத்தினால் தேவையில்லாத நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் நல்ல தொழில் அமைப்பிலும் குடும்பத்திலும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இது எதனால் என்று உங்களுக்கும் தெரியாத மற்றவர்களுக்கும் தெரியாத குழப்பமாக இருக்கும். எல்லாவற்றிலும் சரண்டர் ஆகிவிட்டு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்திலோ கூடா நட்பாலோ அல்லது நல்ல நட்பாக இருந்தாலும் உங்களுக்கு விஷம் விதைக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் சிக்கல்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அக்கம் பக்கத்தில் வாக்குவாதம் வேண்டாம். மனசோர்வு காணப்படும். அந்த சோர்வுக்கு நீங்கள் தான் ஒரு விடை தேட வேண்டுமே தவிர பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதீதமான சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையுமே ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசலாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையமசைய பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. உள்ளூர், வெளியூர், தொலைதூரம், கடல் கடந்து உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரே அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வசந்த கால அனுகூலத்திற்கு ஏற்றத்தை நிம்மதியாக பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலம். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அனுகூலங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அசையமசைய பொருள் சேர்க்கையும் முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோகத்தை சந்தோஷத்தையும் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.